அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 20ஆம் ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்களை 2 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லுவார்கள். 2 kinds of people. முதல் வகையினர் தொட்டியில் உள்ள அழகிய மீன் தொட்டியில் உள்ள மீன்களை போன்றவர்கள். இன்னொரு வகையான மக்கள் கடலில் உள்ள மீன்களை போல உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 2 மீன்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த மீன் தொட்டியில் உள்ள மீன்கள் எவ்விதமான உழைப்பையும் கொடுப்பதில்லை. வீட்டினுடைய அந்த மீன் தொட்டியினுடைய உரிமையாளர் அல்லது மீன்களுடைய உரிமையாளர் ஒவ்வொரு நாளும் மீன்களுக்குண்டான உணவை அவரை போடுவார். மீன்கள் கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியமில்லை. ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே அவை நீந்து கொண்டே இருக்கும். இறைச்சிக்காக அல்லது தன்னுடைய உணவுக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. தேடி தேடி தன்னுடைய உணவை பெற வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிறிய இடத்துல தனக்குண்டான உணவு கிடைத்துவிடும். தொட்டியில் உள்ள மீன்களுக்கு ஆபத்துக்கள் இல்லை. இன்னொரு மீனை அடித்து சாப்பிடக்கூடிய சூழல் கிடையாது. குளிர்ந்த நீர், அதிகமான ஒரு வெப்பமோ அல்லது சூடோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர். தொட்டிக்குள்ளே புயல் கிடையாது. தொட்டிக்குள்ளே கொந்தளிப்பு அலைகள் கிடையாது. சமமான இதமான நீரிலே இந்த மீன்கள் இருக்கும். இப்படியாகத்தான் பல மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். எந்த எதிர்ப்பும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, எந்த கஷ்டமும் வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம். அப்படி நம்மை சுற்றி ஒரு இதமான ஒரு சூழல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி வாழக்கூடிய மனிதர்கள். எந்த சவால், எந்த எதிர்ப்பு, எந்த போராட்டம், எந்த ஒரு துன்பங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு வரக்கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடிய மக்கள். கடலில் உள்ள மீன்கள்
தினந்தோறும் தன்னுடைய இறைச்சிக்காக போராட வேண்டி இருக்கிறது, தன்னுடைய உணவுக்காக போராட வேண்டி இருக்கிறது. அது கடலுடைய அலைகளை தாங்கி பிடிக்க வேண்டி இருக்கிறது. புயல், காற்று போன்ற இயற்கையினுடைய சீற்றத்தால் மாறக்கூடிய கடலின் சூழ்நிலையை அது சந்திக்க வேண்டியிருக்கிறது. தன்னை விட பெரிய மீன்களில் வாயில் நுழையாதபடி அல்லது இரையாகாதபடி அந்த மீன்கள் மற்ற மீன்கள் இடமிருந்து தப்பிக்க வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது, உயிருக்கு பயந்து ஓட வேண்டியிருக்கிறது. ஆக அந்த இரு மீன்களை போல இந்த மனித சமூகம் இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை போராட்டத்தின் மத்தியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இன்னொருவர் எந்த போராட்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் அதிகமாக எந்த மீனை சார்ந்தவர்களாக இருக்க விரும்புகிறோம் என்பதுதான் இந்த சிந்தனையினுடைய ஒரு மைய கருத்தாக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நாம் எந்த மீனாக இருக்க ஆசைப்படுகிறோம்? கடலில் இருக்கக்கூடிய மீனை போல போராடி போராடி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிற அந்த மீனை போல இருக்க ஆசைப்படுகிறோமா? அல்லது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டான விலைக்கு எல்லாமே கிடைக்கணும், எந்த எதிர்ப்பும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று நாம் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மீனை எடுத்து கடலில் போட்டால் அதனால் வாழ முடியாது. கடலில் இருக்கக்கூடிய மீனை எடுத்து தொட்டியில் போட்டால் சில மீன்கள் அந்த தொட்டியை கூட உடைத்து விடும், தன்னுடைய தடுப்புகளை உடைத்து அது வெளியே வரும். ஆக போராட்ட குணம் என்பது எதிர்ப்புகளையும் போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் வெற்றி பெறுபவர்களுடைய மனநிலை என்று சொல்கிறார்கள். வெற்றிகள் எப்போது கிடைக்கும்? எதிர்ப்புகளை எதிர்கொள்கிற போது கிடைக்கும். இன்றைய வாசகங்கள் இந்த செய்தியை தான் கொடுக்கின்றன. எதிர்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, எதிர்ப்புகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. எதிர்ப்புகள் என்பது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. அது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் உயர்ந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய அந்த துறையில் இருப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இங்கே யாராவது என் வாழ்க்கையில் எதிர்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கும் யாராவது இருக்குங்களா? நோ ஸ்ட்ரகிள்ஸ், எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை போகுது அப்படின்னு யாராவது? அப்போது நாம் கடலில் இருக்கக்கூடிய மீன்களை போன்றவர்கள், தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்களை போன்றவர்கள் அல்ல. பிரியமான செய்தியை இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு எப்படி கொடுக்கின்றன? எதிர்ப்புகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். முதல் வாசகத்தில் இந்த செய்தி எப்படி சொல்லப்படுகிறது? நாம் எரேமியா புத்தகத்திலிருந்து முதல் வாசகத்தை வாசித்து இருக்கிறோம். 38ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6, 8 முதல் 10 அந்த பகுதியை வாசித்து இருக்கிறோம். இந்த வாசகத்தில் எரேமியா தண்டிக்கப்படுகிறார். எரேமியாவை தூக்கி பால் கிணற்றிலே போடுகிறார்கள். என்ன நடந்துச்சு எரேமியாவுக்கு, அல்லது இந்த பகுதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏன் எரேமியாவை அவர்கள் அந்த அரசன் பால் கிணற்றில் போடுகிறான், தண்டிக்கிறான்? பிரியமானவர்களே, கடவுள் எரேமியாவுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்தியை நீ இஸ்ரேல் மக்களுக்கு, யூதா நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன செய்தி என்றால், நீங்கள் இன்னும் சில காலத்தில், இன்னும் சில நாட்களில் பாபிலோனிய மன்னனுக்கு நீங்கள் அடிமையாக போகிறீர்கள். பாபிலோனிய மன்னன் உங்கள் மீது படையெடுத்து உங்களை பிடிக்கப் போகிறான், உங்களை அடிமைப்படுத்தப் போகிறான் என்ற இந்த செய்தியை நாட்டு மன்னனுக்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவிக்க சொல்லுகிறார். யூதா நாட்டினுடைய அரசன், அவனுடைய பெயர் செதேக்கியா. கடவுளுக்கு பயந்த மனிதன்தான், நல்ல அரசன்தான். இப்போ இவன் எரேமியா இறைவாக்கினர் மக்களுக்கு அறிவிக்கிறார், நீங்களாம் இன்னும் சில காலத்தில் அடிமையாக போறீங்க, உங்களுடைய யூதா நாடு அடிமையாக போது, பாபிலோனிய மன்னன் உங்களை கைது செய்ய போகிறான்,
அவனுடைய வாளுக்கு நீங்கள் இரையாக போறீங்க, அவங்களெல்லாம் சாகடிக்க போகிறான். இதெல்லாம் எரேமியா இறைவாக்கினர் மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற போது அந்த அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய செதேக்கியா அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் இவர்கள் எரேமியாவுக்கு எதிராக செதேக்கியா மன்னனிடம் போய் சொல்லுவார்கள். அவன் எரேமியா நாட்டு மக்களை குழப்புகிறான், நாட்டு மக்களை பயமுறுத்துகிறான், போர் செய்யக்கூடிய படை வீரர்களுக்கெல்லாம் மனத்தளர்ச்சி வரும்படியாக பேசுகிறான். என்ன சொல்றாரு எரேமியா, நீங்க சாக போறீங்க, இன்னொரு அரசன் உங்களை வெல்ல போகிறான், ஜெயிக்க போகிறான், இன்னும் கொஞ்சம் காலத்துல அடிமைகளா போறீங்க, அவனுடைய வாளுக்கு இரையாவீங்க. இதெல்லாம் எரேமியா சொல்லுகிற போது படை வீரர்கள் சூழ்ந்து போகிறார்கள், மக்கள் குழப்பம் அடைகிறார்கள், பயப்படுகிறார்கள். இவன் நல்லதே பேச மாட்டான், இவன் மக்களுக்கு ஏதோ அச்சத்தையும் பயத்தையும் கொண்டு கொடுக்கிறான் என்று ஒரு 3-4 பேர் தலைவர்கள், அவனுடைய பேரெல்லாம் இன்னைக்கு நாம் படித்தோம். அவர்கள் செபத்தியா, கெதலியா, யூகால், பஸ்கூர், இவங்களெல்லாம் தலைவர்கள் போயிட்டு செதேக்கியா மன்னனிடம் சொல்லுவார்கள். அவன் பேசுறதெல்லாம் கலகம் மூட்டுவது போல் பேசுகிறான். இயேசு கூட அப்படிதான் சொன்னாங்க, இவன் நம்முடைய நாட்டு மக்களை குழப்புகிறான், நம்முடைய நாட்டினுடைய ஒழுங்கை சீரழிக்கிறான். பிளாத்திகிட்ட போய் சொன்னாங்க. இங்கே எரேமியாவை பற்றி செதேக்கியா மன்னனிடம் போய் சொல்லுகிறார்கள். இப்போ செதேக்கியா மன்னனுக்கு எரேமியாவை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா எரேமியா செதேக்கியா மன்னனுடைய ஆலோசகர், அறிவுரை சொல்லக்கூடியவர், மன்னனுக்கு வழி காட்டக்கூடியவர். இப்போ செதேக்கியா என்ன செய்கிறார், தலைவர்களிடம் சொல்லுகிறார், கம்ப்ளைண்ட் பண்ண வந்த தலைவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களை எதிர்த்து நான் ஆட்சி பண்ண முடியாது, உங்களை எதிர்த்து நான் இங்கே மக்களை வழி நடத்த முடியாது, அதனால உங்க இஷ்டமா நீங்க போய் பண்ணிக்கிங்க என்று அனுமதி கொடுக்கிறார். செதேக்கியாவுக்கு எரேமியாவை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இவர்களை எதிர்த்து ஆட்சி செய்ய முடியாது, அரசனாக இருக்க முடியாது என்பதனால் நீங்க போயிட்டு எரேமியாவை பனிஷ் பண்ணிக்க, தண்டனை கொடுங்க என்று அனுமதிக்கிறான். எப்படி பிளாத்து அவனிடம் ஒரு குற்றம் நான் காணவில்லையே என்று சொல்லிட்டு கடைசியில் நீ எங்களுடைய அரசனாக இருக்க முடியாது அப்படின்னு மக்கள், அந்த தலைமை குருக்கள், பரிசேயர்கள் அந்த பிளாத்தை மிரட்டின் போது என்ன சொல்றார் பிளாத்து, நீங்கள் உங்க இஷ்டப்படியே போயிட்டு அவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். பிளாத்து கூட இயேசு மீது ஒரு நல்ல எண்ணம் வந்தது, அவனிடம் நான் ஒரு குறையும் குற்றமும் காணவில்லையே அப்படிலாம் பிளாத்து சொன்னாரு. ஆனால் இவர்களை எதிர்த்து ஆட்சி செய்ய முடியாது என்பதை பிளாத்து உணர்ந்து கொண்டான். எனவே இயேசுவுக்கு சிலுவை சாவி கொடுத்தான். அதே தான் இங்கேயும் நடக்கிறது. ஆக இவர்கள் எரேமியாவை கொண்டு போகிறார்கள். தண்ணீர் இல்லாத சேறு இருக்கக்கூடிய அந்த கிணற்றிலே அவரை கட்டி இறக்கி விடுகிறார்கள். அவர் அந்த கிணத்துல இருக்கிற சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், நீர் இல்லாமல் அந்த கிணற்று, அதான் பனிஷ்மெண்ட், அப்படியே செத்து போகணும். இதை அறிந்த ஒருவர் மீண்டும் செதேக்கியா அரசிடம் வந்து, உங்களுடைய தலைவர்கள் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டாங்க, அந்த நல்ல மனிதனை நீங்கள் பனிஷ் பண்றீங்க, தண்டிக்கிறீங்க, அது நல்லதல்ல, கடவுளுடைய சாபம், கடவுளுடைய கோபம் உங்கள் மீது விழும் என்று சொல்லுகிற போது மீண்டும் செதேக்கியா ஆட்களை அனுப்பி எரேமியாவை காப்பாற்றுகிறார், கொண்டு வருகிறார். அது வரைக்கும் இன்னைக்கு வாசகம் படித்தோம். நீங்கள் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். செதேக்கியா எரேமியாவிடம் சொல்லுவார். எரேமியாவிடம் என்னதான் நடக்குது அப்படி சொல்லும்போது செதேக்கியாவுக்கு எரேமியா சொல்லுவார், கடவுள் இது போல செய்ய சொல்லியிருக்கார், அதனால நீ முதல் வேலை என்ன பண்ணு, நீங்கள் பாபிலோனிய மன்னிடம் சரணடையுங்கள், போயிட்டு சரண்டர் ஆயிடு, அவனை எதிர்த்து போர் செய்யாத, அவங்ககிட்ட சரண்டர் ஆயிடு, இல்லைனா நீ வாளுக்கு இரையாவாய், உன்னை சாகடிச்சிருவான். அது பின்பாக அந்த நிகழ்வு போகுது. இங்கே கடவுள் சொன்ன அந்த உண்மையான செய்தி எரேமியா சொல்லுகிற போது அவருக்கு என்ன வந்தது? சுத்தம். எதுக்காக பால் கிணற்ற போட்டாங்க? அந்த தலைவர்கள் எரேமியா சொன்னதை ஏத்துக்கல, பிடிக்கல. நீ நட சொல்றது, நாங்கள் படை வீரர்கள், எங்களுக்கு தெரியும், நீனா நாடு அடிக்கிறது, இந்த வாளுக்கு இரையாமா இதெல்லாம் சொல்றீங்க என்று எரேமியாவை பிடிக்காமல் எரேமியாவை எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பு தான் எப்படி வெளிப்படுத்தினார்கள்? பால் கிணற்றில் போட்டு அவரை தண்டித்தார்கள்.
உண்மையை சொல்லும்போது, கடவுள் சொன்னதை சொல்லுகிற போது, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற போது எதிர்ப்பு உண்டாகிறது. எரேமியாவுக்கு அதுதான் நடந்தது, எதிர்ப்பு வந்துச்சு. இதை 2ஆம் வாசகம் எபிரேயர் திருமுகத்தில் அதனுடைய புத்தகத்தினுடைய பின்னணியை புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு வந்த வாசகம் நமக்கு புரியும், அந்த புத்தகமே நமக்கு புரியும். எபிரேயர் திருமுகம் ரொம்ப கடினமான புத்தகம். என்ன நடக்கிறது பிரியமானவர்களே? எல்லா யூதர்களும், நிறைய யூதர்கள் இயேசுனுடைய போதனையை கேட்டு அல்லது இயேசுனுடைய சீடர்களுடைய போதனையை கேட்டு யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆகிறாங்க, யூத மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வராங்க. ஆனால் அந்த தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் இருந்தது. பவுலடியாரே போய் சாகடிச்சார் நிறைய பேரை. ஆக கிரேக்கர்கள், ரோமியர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களை கொன்று அழித்து வந்தார்கள். இப்போ யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தவங்களுக்கு பயம் வருது. ஐயோ, நம்முடைய மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டுமே, இப்ப நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கு. நம்முடைய குடும்பத்தை, நம்ம குடும்ப உறுப்பினர்களை இந்த ரோமியர்கள் சாகடித்து வருகிறார்களே என்று அவர்கள் ஏன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தோமோ என்று பயந்து தம்முடைய நம்பிக்கையை விட்டுட்டு மீண்டும் யூத மதத்துக்கு போறாங்க. கிறிஸ்துவ மதம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மீண்டும் யூத மதத்துக்கு போகிறோம் என்று அவர்கள் போகிற போது இந்த எபிரேயர் எழுதிய புத்தகத்தினுடைய ஆசிரியர் அந்த யூத மதத்துக்கு போகக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லுகிறார், நம்பிக்கை விட்டுடாதீங்க, மன உறுதியோடு இருங்க, பயப்படாம இருங்க. நிறைய காரணம் சொல்ல, நம்முடைய பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. இயேசு தொடங்கி வைத்த அந்த நம்பிக்கையில உறுதியா நில்லுங்க. இயேசு எப்படியெல்லாம் துன்பப்பட்டார், இகழ்ச்சிகளை ஏற்றுக்கொண்டார், ஆனால் கடைசியில தந்தையான கடவுள் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். அதுபோல இப்ப கொஞ்சம் துன்பம் இருக்கும் தான், இந்த கஷ்டம் இருக்கும் தான், ஆனால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையை கொடுப்பதற்காக எழுதப்படுகிற புத்தகம் தான் இன்றைய நற்செய்தி. இன்றைய 2ஆம் வாசகத்தை அதான் சொல்றார், நம்பிக்கையில ஓடுவோம், நமக்கு குறிக்கப்பட்ட பந்தயத்தில் ஓடுவோமாக, நம்பிக்கை விடாம மன உறுதியோடு நாம் ஓடுவோமாக, அதெல்லாம் சொல்றார். அப்ப என்ன இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. யூத மக்களாக யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. இப்போ அவங்க கிறிஸ்துவ மதத்தில் இருக்கலாமா, யூத மதத்துக்கு போயிடலாமா என்ற ஒரு பிரச்சனை. நம்ம இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து இருக்கு, நம்ம யூத மதத்துக்கு போயிடலாம். இந்த எதிர்ப்பு வந்ததினால் சில பேர் தங்களுடைய மதத்தை விட்டு, கிறிஸ்தவ மதத்தை விட்டு அவர் யூதர்களாக போனார்கள். அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியல. நமக்கு ஆபத்து வந்த உடனே அந்த விசுவாசத்தை விட்டுட்டு நம்ம யூத மதத்துக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அதான் இங்க புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றார், எதிர்ப்புகள் வருந்தான், ஆனால் அதில் நாம நிலைச்சிருக்கணும், அந்த நம்பிக்கை நிலைச்சிருக்கணும் என்று 2ஆவது வாசகம் சொல்லுது. அதை நம்ம கொஞ்சம் பின்னாடி யோசித்து பார்க்கும். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டு சொன்னா, தீயை மூட்டவே வந்தேன். நம்ம சின்ன வயசுலாம் கோல் மூட்டுவோம், ஆனால் இயேசு தீயை மூட்டவே வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அமைதி ஏற்படுத்தல்ல, பிளவை உண்டாக்கவே வந்தேன். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் அப்படியெல்லாம் இயேசு சொன்னவர், இப்ப அமைதி ஏற்படுத்தல்ல, பிளவை உண்டாக்கவே வந்தேன். இந்த வசனங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இயேசு என்ன சொல்ல வர்றாரு, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், உண்மையை பத்தி பேசுறேன், நியாயத்தை பத்தி பேசுறேன், கடவுளை பத்தி பேசுறேன், கடவுளுடைய மதிப்புகளை பத்தி பேசுறேன். ஆனா எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, எதிர்ப்பார்கள். உண்மையும் பொய்யும் ஒன்னா இருக்க முடியாது, உண்மையும் பொய்யும் ஒன்னா இருக்க முடியாது, இருளும் வெளிச்சம் ஒன்னா இருக்க முடியாது. அப்ப ரெண்டும் ஒன்னா இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப வெளிச்சமாக இருக்கிறவர்கள் இருளை எதிர்ப்பார்கள், இருளாக இருக்கக்கூடியவர்கள் வெளிச்சத்தை எதிர்ப்பார்கள். அப்ப உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் பொய்யோடு சேர மாட்டாங்க, பொய்யை சப்போர்ட் பண்றவங்க உண்மையோடு வரமாட்டாங்க. இதான் இயேசு சொல்றாரு, நான் பிளவை ஏற்படுத்த வந்தேன். நான் உண்மையை சொல்றேன், பொய்யர்கள் எனக்கு எதிராக செயல்படுவார்கள். நான் நேர்மையை சொல்றேன், அநீதியை சொல்பவர்கள் எனக்கு எதிராக செயல்படுவார்கள். இது சமூகத்தில் மட்டுமல்ல, திருச்சபையில் மட்டுமல்ல, குடும்பத்திலையும் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று இன்றைய நற்செய்தி சொல்ல. ஆக எதிர்ப்பு வரும். இந்த 3 வாசங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒற்றை செய்தி என்ன, ஒரு வரி செய்தி என்ன, நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும்.
கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு இருந்தால் உங்களை சுற்றி நிறைய பேர் எதிர்ப்புகளை செய்வார்கள். இதுதான் இன்னைக்கு வாசங்கள். அப்போ இந்த எதிர்ப்புகள் மத்தியில தான் வாழணும் என்று ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, 3 விதத்தில் நமக்கு எதிர்ப்புகள் வரும். நான் விபிலியத்தை வைத்து பேசுகிறேன். 3 விதத்தில் எதிர்ப்புகள் வரும். ஒன்று, இயேசுனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது நமக்கு தெரியும், நல்லது செய்கிற போது எதிர்ப்புகள் உண்டு. இந்த உலகத்தில் இயேசு வச்சு பேசுவோம். இயேசு நல்லது செய்கிற போதெல்லாம் பரிசேயர்கள் வந்து என்ன சொன்னாங்க? இது ஓய்வு நாள், ஏன் செய்கிறீங்க? ஓய்வு நாள் செய்யக்கூடாத நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஆக நல்லது செய்கிற போதெல்லாம் எதிர்ப்புகளை இயேசு சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்லது செய்கிற போது எல்லாம் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நடக்காது. நம்ம நல்லது செய்கிற போது நம்ம பெருமையா பேசுவார்கள், நடக்காது. நாம் நல்லது செய்கிற போது நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுப்பார்கள், நடக்காது. மாறாக விமர்சனம் செய்வார்கள். நாம் செய்யக்கூடிய பணியிலே நல்லதிலே குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். நாம் செய்யக்கூடிய நன்மையிலே நல்ல காரியங்களில் கூட அவர்கள் அதை திரித்து கூறுவார்கள். இயேசு பேயை ஓட்டுகிறார். அங்கு இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் பேய்களுடைய தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். ஒரு எக்ஸாம்பிள், இயேசு கடவுளுடைய கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகனாக பேய் ஓட்டுறாரு அப்படி சொல்லல. இவன் பேய்களுடைய தலைவனை கொண்டு தான் பேய்களை ஓட்டு. இதுதான் விமர்சனம். நல்லது செய்கிற போது அதுக்கு மாறாக குற்றங்களை கண்டுபிடிப்பது, குறைகளை கண்டுபிடிப்பது, இல்லாததை சொல்லுவது, இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்ப நல்லது செய்கிற போது நாம் ஒன்று மனசில் வச்சுக்கிறோம், எல்லாம் நல்லது செய்கிற போது நம்மை பாராட்டுவார்கள், கிடையாது. நல்லது செய்கிற போது நம்மை ஊக்குவிப்பார்கள், கிடையாது. நாம் நல்லது செய்கிற போது நம்மை பற்றி பெருமையாக பேசுவார்கள், இல்லை. நாம் நல்லது செய்கிற போது அது நல்லதாக தான் எடுத்துக்கொள்வார்கள், இல்லை. நல்லதையும் கூட கெட்டதாக பார்க்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் கெட்டதைத்தான் பேசுவார்கள். உங்களுடைய நல்ல காரியங்களை அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். இது நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பு. உடனடியாக நாம் என்ன செய்வோம்? அந்த போல சமயத்தில் என்ன செய்வோம்? நம்ம நல்லது செஞ்சா தானே நமக்கு எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தால் தானே நம்ம இப்போ சொல்ல முடியும், நாங்கள் தான் நல்லதே செய்யறது இல்லையே. அப்படியா? நம்முடைய வாழ்க்கையிலே கூட அன்பிய பொறுப்பாளர் எடுத்துக்கொள்வோம். ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு செய்திகளை கொண்டு போகிறீர்கள். அது போயிட்டு மக்கள் அன்பிய மக்களிடம் சொல்கிறோம். போய் சொல்கிறீங்க, உங்களை எல்லாம் நல்லதான் பேசுகிறாங்களா? நல்லா பண்ணீங்க, வெரி குட், கடவுளுக்காக சேவை செய்கிறீங்க, திருச்சி சேவை செய்யுங்க, அப்படியே பேசுகிறோம். இல்லை, உடனடியே பங்கு சாமிகிட்ட ஓடி வருது, ஃபாதர் என்னை ரிமூவ் பண்ணுங்க ஃபாதர், நம்மளால் முடியாது, கோஆப்ரேட் கொடுக்க மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க, என்னை இந்த பதவியிலிருந்து எடுத்துருங்க. எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்குகிறோம். எதிர்ப்பு வந்த உடனே இது நமக்கு வேண்டாம், நாம ஏன் செய்யணும், நாமே நல்லது பண்ணணும். பெரியமானே, நல்லது செய்கிற போது எதிர்ப்புகள் வரும். நாம் என்ன ஆப்ஷன் எடுக்கிறோம்? ஆக ஒன்று. ரெண்டாவது, எப்படி எதிர்ப்புகள் வரும்? பிரியமானவர்களே, தவறு செய்கிற போது அந்த தப்பை நீங்க சுட்டி காட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வரும். நமக்கு கண் முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறது, நாம சொல்றோம் நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மாலை போட மாட்டாங்க, பொன்னாடை போத்த மாட்டாங்க. என்ன செய்வாங்க? உன் வேலையை பார்த்துட்டு இப்போ. பிரியமானவர்களே, நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டினால் எதிர்ப்புகள். இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டே வேண்டாம். உங்க பசங்கிட்ட போயிட்டு இன்னைக்கு அவங்க செய்யற தப்பு கொஞ்சம் சொல்லி பாருங்க, இது உங்களுக்கு புரியும். இது செய்யாத, இது பண்ணாத, இது தவறு, இது ஒழுங்கினமானது அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும். குறிப்பா வாலிப பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். உடனடியா போமா, எனக்கு தெரியும் போ. எதிர்ப்பு வரும். தவறுகளை சுட்டி காட்டுகிற போது எதிர்ப்புகள் வரும். பிரியமானவர்களே, மூன்றாவது வகையான எதிர்ப்பு என்ன தெரியுங்களா? நாம் நல்லது செய்கிற போது விமர்சனம் பண்ண மாட்டாங்க, நாம் தப்பு சொல்லுகிற போது அதை மாற்றிக்கவும் மாட்டாங்க, கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். இன்டிஃபரன்ஸ். நீ ஒரு மனுஷனே அப்படி நான் நினைக்கல,
நீ இந்த உலகத்தில் இருக்கிற அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போவாங்க. இது ஒரு விதமான எதிர்ப்பு. பிரியமானவர்களே, முதல்ல சொன்ன ரெண்டுத்தை விட இத்தகைய எதிர்ப்பாளர்கள் தான் உலகத்திலே அதிகம். இன்டிஃபரன்ஸ். உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ நல்லது பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நீ தீயது பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னை தொடாத வரைக்கும் நான் அந்த தொட்டி மீன் போல் சுகமாக இருப்பேன். உலகத்தை கெட்டது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எதோ பண்ணியிருக்கு, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாம ஓட்டு போட்டோம், நம்முடைய காரியம் முடிஞ்சிச்சு. உலகத்தில் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குது, திருச்சபை என்ன, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பூசை பார்த்து நான் பாட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். உலகத்தில் எல்லாம் நல்ல காரியம் நிறைய நடக்குது, அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. யார் நல்லது பண்ண எனக்கு என்ன நல்லது, எனக்கு என்ன நன்மை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு உற்சாகம் கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும், அதை பற்றிலாம் எனக்கு டைம் கிடையாது. நான் குளத்து மீன் போல, தொட்டி மீன் போல என் சுகத்தோடு வாழ்கிறேன். இதுதான் மோசமான எதிர்ப்பு. இத்தகையவர்கள் தான் அதிகமாக உலகத்தில் இருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. ஒன்று நல்லது சொல்லு, அதையும் செய்ய மாட்டோம். ஒன்று விமர்சனம் செய்ய, அதையும் செய்ய மாட்டோம். நாங்கள் அமைதியாக இருப்போம். அதனால தான் சொல்றார், அமைதி ஏற்படுத்த நான் வரல. அந்த உலகத்தில் அப்படியே அமைதியாக இருந்துட்டு போகலை. நான் சதுசேயர்களோட கூட கூட்டு சேர்ந்திருக்க முடியும், பரிசேயர்களோடு கூட்டு சேர்ந்திருக்க முடியும், தலைமை குருக்களோடு கூட்டு சேர்ந்திருக்க முடியும். எனக்கு ஆபத்தே வந்திருக்காது, சிலுவை சாவி வந்திருக்காது. நான் பிலாத்தோடு கை கூட்டி இருக்க முடியும், ஏரோது மன்னனோடு நான் சேர்ந்து இருக்க முடியும். என் வாழ்க்கை அமைதியா போயிருக்கும், சுகமா போயிருக்கும். ஆனால் அந்த அமைதி ஆபத்தான அமைதி, ஆபத்தான அமைதி. அதுதான் பல சமயத்திலே நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஐ டோன்ட் கேர் எனிதிங், ஐ டோன்ட் கேர் டு எனிபடி. என் வாழ்க்கை அமைதியா போயிடும். பிரியமானவர்களே, சரி, அது விடுவோம். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள செய்தி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் எதிர்ப்பு இருக்கு. யாரோ ஒருவர் நம்ம எதிர்த்து கொண்டிருக்கிறார். யாரோ ஏதோ காரணத்துக்காக நம் மீது தன்னுடைய எதிர்ப்பை, வெறுப்பை சுமத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உலக மக்களை விட இந்த உலக சாராத ஒரு தீய சாத்தான், ஒரு தீயவன் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகிய இந்த எதிர்ப்புகளை நாம் எப்படி சமாளிக்கிறது? 2வது வாசகம் ரொம்ப அருமையான ஒரு பதிலை சொல்லுது. நான் வேகமாக முடித்து விடுகிறேன். 1, நமக்கு எதிர்ப்புகள் வரும்போது இந்த எதிர்ப்புகளை நாம் எப்படி எதிர்கொள்வது? நிறைய ப்ராப்ளம்ஸ், போராட்டங்கள் வருது, எப்படி எதிர்கொள்வது, என்ன செய்யணும்? 1, முதல் வாசகம் சொல்லுது, எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட வேண்டும். அந்த வார்த்தை அங்கே வருது, உதறி தள்ளிவிட வேண்டும். நம்ம மேல ஒரு பள்ளி விழுது, பரவாயில்லையே பள்ளி விழுந்திருக்கு, அப்படி என்ஜாய் பண்ணுவோமா? என்ன பண்ணுவீங்க? உடனடியாக கை போயிடுது, உடனடியாக நம்ம ட்ரெஸ்ஸை உதறி விடுகிறோம். இம்மிடியேட், உடனடியாக. உதறி தள்ளிவிடுவது என்பது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். இட்ஸ் நாட் ஸ்லோ மோஷன். சினிமாவில் காட்டு ஸ்லோ மோஷன் கிடையாது. உதறி, வேகமாக, உடனடியாக, இம்மிடியேட்டா. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்ற உடனடியாக அதை செய்யணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வருகிற போது உடனடியாக நாம் ஆக்ஷன்ல இறங்கணும். எப்படி? எதிர்ப்புகள் வருது, அதை அப்படியே மண்டையில போட்டுக்கிட்டு, மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, அது செஞ்சிட்டாங்களே, இது செஞ்சிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என் குடும்பத்தை சொல்லிட்டாங்களே, என் பிள்ளைகளை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, என் மனைவியை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, நான் செய்யக்கூடிய பணியை பத்தி இப்படி பேசிட்டாங்களே என்று அது மனதுக்குள்ளே போட்டு அதை தியானித்து சிந்தித்து நாம் நம்முடைய நம்பிக்கை இழப்பதற்கு முன்னாடியே நாம் என்ன செய்யணும்? அந்த சிந்தனையை, நமக்காக வந்த எதிர்ப்பை என்ன பண்ணணும்? உடனடியாக தூக்கி போட்டுடணும். அதை மனசுக்குள்ள போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மன உறுதியை இழந்து விடுவீர்கள். ரிமூவ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத அந்த எதிர்ப்புகள் வருகிற போது உடனடியாக தூக்கி வெளியே போடுங்க, உதறி விடுங்க. மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க, மைண்டுக்குள்ள கொண்டு போகாதீங்க, அதையே நினைச்சு நிற்காதீங்க. இப்படி பேசிட்டாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் நல்லதான் பண்ணேன், ஆனா என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, மக்கள்லாம் மோசம், அதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. உதறி விட வேண்டும். இயேசு பத்தி எத்தனை பேர் பேசினாங்க? விபச்சாரிகளுடைய நண்பன் இயேசு பத்தி பேசுறாங்க. பாவிகளோடு இருக்கிறான், போசன பிரியன், சாப்பாட்டுக்காரன் இயேசு.
அப்படியெல்லாம் இயேசு பற்றி பேசினாங்க. இயேசு அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு பண்ணியிருந்த என்ன இருக்கும்? ஒரு வேலையும் செஞ்சிருக்க முடியாது. பிரியமானவர்களே, நெகட்டிவ் விமர்சனங்கள் வருகிற போது நம்மை பற்றி எதிராக பேசுகிறார்கள், எதிராக செயல்படுகின்றால் அதை மனதுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, தூக்கி உதறி விடுங்கள், வெளியே போடுங்கள். முதல் செய்தி இதெல்லாம் 2ஆம் வாசகத்தில் இருக்கு. அடுத்த வாக்கியம், எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட வேண்டும். அடுத்து 2ஆம் வாசகம் எங்க இருக்குன்னு தெரியலையா? எபிரேயர் எழுதின முகம் 12:1-4 எபிரேயர் புத்தகம். நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில், பந்தயம் பிரியமானவர்களே, பந்தயத்தில் யாராவது ஓட்ட பந்தயத்தை ஓடி இருக்கிறீங்களா? இப்ப இல்ல, சின்ன வயசுல பந்தயத்தில் நிற்கும் போது நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும்? பந்தயத்தில் நிற்கும் போது நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும்? ஏதோ சொல்றீங்க, ஆனா ஒன்றும் புரியல. வேகமா ஒன்று இருக்கும், வேற ஜெயிக்கணும், வேற இலக்கு அடையணும். எங்க இலக்கு தாங்க நமக்கு தெரியணும். மைண்ட்ல இலக்கு தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ஓடுறதா 2வது ஓடுறதான் தெரியும். இலக்கு நமக்கு மைண்ட்ல இருக்கும். நாம் பந்தயத்தை ஓடுகிற போது குறிக்கோள் இல்லாமல் ஓட மாட்டோம். if there is no goal நம்ம ஓட முடியாது. பந்தயம் வச்சுட்டு நிக்க வச்சுட்டு ஓடுங்க அப்படின்னா எங்க ஓடுறது? சொன்னா தானே ஓட முடியும். எது வரைக்கும் ஓடணும்னு நம்ம தெரியாம எப்படி ஓட முடியும்? எது வரைக்கும் ஓடனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா தானே அதை நோக்கி ஓட முடியும். அப்படியே நிக்க ஓடுங்க அப்படின்னா அது பந்தயம்? அது இல்லை. அப்ப பந்தயம் என்றால் குறிக்கோள் ஒன்று எடுக்க வேண்டும். there should be end. பெரியமா, நமக்கு நாம் பந்தயத்தில் ஓடுகிறோம், ஆனா குறிக்கோள் இருக்கா? குறிக்கோள் இல்லாதவங்க தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. எந்த இலக்கும் இல்லாதவர்கள் விமர்சனங்களை எல்லாம் மனதுக்குள்ளே போட்டுட்டு முன்னோக்கி ஓட முடியாது. ஏன்னா முன்னோக்கி உங்களுக்கு எந்த இலக்கும் கிடையாது. இலக்கு இருக்கிறவர்கள் விமர்சனங்களை, எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நான் அதை அடையணும், அதுக்கு நடுவில் இதெல்லாம் பத்தி எனக்கு நேரம் கிடையாது. முன்னேறியவர்கள் எல்லாம் எதிர்ப்புகளை கண்டு கொள்ளாதவர்கள். இலக்கை அடைந்தவர்கள் எல்லாம், வாழ்க்கையில உயரத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் தன்னை சுற்றி வந்த எதிர்ப்புகளை கண்டுகொள்ளாமல் ஓடியவர்கள். இலக்கை விட்டுட்டு இங்க நடக்கிறத பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதுங்க. இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, நம்ம குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை கூட உங்களை பத்தி 1000 பேசுவாங்க. உங்களுக்கு இலக்கு இருந்தால் அதை நோக்கி ஓடுங்கள். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இலக்குன்னு எது வச்சிருக்கோம்? நமக்கு இலக்கு எது? லட்சியம் எது? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? ஒரு லட்சியம் கிடையாது இல்லையா? இலக்கு இருந்தால் நீங்கள் விமர்சனங்களிலே மூழ்கி விட மாட்டீர்கள். அப்ப பவுலடி சொல்றார், குறிக்கப்பட்ட பந்தயம், பந்தயத்தில் நிக்கிறீங்க, ஓடுங்க. இந்த ஆண்டுக்குள்ள நான் என்ன அடைய முடியும்? இந்த வாரத்துக்குள்ள என்ன ஜெயிக்க முடியும்? இந்த நாடுக்குள்ள நான் என்ன செய்யணும்? இலக்கு வச்சு ஓடுங்க. இதெல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு மணிக்கணக்கில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அந்த அன்பியத்தில் சொன்னாங்க, இந்த பக்த சபையில் சொன்னாங்க, இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா நீங்கள் இலக்கை இழந்து விடுவீர்கள். இலக்கு தான் முக்கியம், விமர்சனங்கள் முக்கியம் அல்ல. பவுலடி சொல்ல, ஆக குறிக்கப்பட்ட பந்தயத்தில் மன உறுதியோடு ஓட வேண்டும். ஓடுவீங்க, எல்லாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இங்க பேசப்பட்ட விமர்சனத்தை விட நான் ஓடிக்கொண்டிருக்கிற போது பாதியில ஒருத்தர் இன்னொரு விமர்சனம் வைப்பான். அது எதை விட மோசமான விமர்சனம். இதெல்லாம் ஓடுது பார், இதெல்லாம் எங்க போய் ஜெயிக்குது பார், இதெல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுமா, இதெல்லாம் ஓடுறதே வேஸ்ட் என்று, நீ ஜெயிக்க மாட்ட, முன்னுக்கு வர மாட்ட, வேஸ்ட், நீ எடுக்கிற முயற்சி வேஸ்ட், நீ எடுக்கிற எஃபர்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ ஓடிக்கொண்டிருக்கிற போது உன்னை பேசுவார்கள். அந்த சமயத்தில் நமக்கு என்ன வேணும்? மன வலிமை, மன உறுதியோடு ஓட வேண்டும். பாதியில போன பிரைஸ் இல்ல, நீ தோத்துட்டு அர்த்தம். ஐயோ நான் பாதி ஓடி இருக்கிறேன், இல்ல, வேஸ்ட். அப்ப கடைசி இலக்கு அடைகிற வரைக்கும் நமக்கு என்ன வேணும்? மன உறுதி வேணும். நீ பேசினா பேசி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடைந்தே தீருவேன். அதுக்கு மன உறுதியோடு ஓட வேணும். பாதி ஓடி நிற்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பாதி ஓடி நின்றவங்க தான் அதிகம் இல்லையா? பாதியில நின்று போனவங்க தான் அதிகம். நிறைய முயற்சி எடுத்திருக்கோம், ஆனா அடைஞ்சோமா? நிறைய யோசிச்சோம் இதை செய்யணும்னு சொல்லி, ஆனா முடிஞ்சுதா? ஏன் முடியல? எதிர்ப்புகள், மன உறுதி இல்லை. இறுதியாக 4வது, இறுதியாக மன உறுதியோடு ஓட வேண்டும். நம்பிக்கையை தொடங்கிய அவரே அதை நிறைவு செய்பவரும். மைக்கை வச்சுதான் படிக்கலாமா? நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும்
அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். உங்க சொந்த முயற்சியால் ஓடிட முடியாது, உங்க சொந்த வலிமையால ஓடிட முடியாது, இந்த உலகத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்க திறமையால சமாளிச்சிட முடியாது. யார் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும்? இயேசு மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். ஏன் சொல்றாரு? இயேசுக்கும் அந்த நிலைமை தான். இயேசுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா ஏன் எதிர்ப்புகள். ஆனா தோத்துட்டாரா? பாதியில சிலுவை விட்டுட்டாரா? தூக்கி போட்டு என்னால் முடியலன்னு சொல்லிட்டாரா? கடைசி வரைக்கும் போனாரு. இயேசு மீது கண்களை பதிய வைங்க, நீங்களும் போக முடியும். பிரியமான இன்றைய வாசகங்கள், எதிர்ப்புகள் இருக்கு, எதிர்ப்புகளையும் கடந்து நாம் லட்சியங்களை அடைய வேண்டும். அது இந்த உலக வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையானாலும் சரி.